பொண்ணு வந்து +2 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிக்க முடியல. குடும்ப சூழ்நிலை காரணமா ஃபாரின் போயிருந்தார். துபாய் போயிருந்தார். துபாய் போயிட்டு இருந்துட்டு வந்துட்டாப்படி. திரும்ப வந்துட்டு கூட படிச்ச பொண்ணுங்களோட 2, 3 பொண்ணுங்களை இங்க வந்து அனுப்பிச்சிருந்தாப்படி. வேற ஆள் ஏஜென்ட் மூலியமா அனுப்பிச்சிருந்தாங்க. பொண்ணு நல்ல விதமா போயிட்டு வந்துட்டாப்படி. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களும் நல்லபடியா ஷேப்பா இங்கேருந்து போயிட்டு போன மறுநாளே இங்க துபாயில போய் இருந்துக்கிட்டு எனக்கு பிடிக்கல, உடனே நான் நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க. பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏஜென்ட் மூலியமா என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து நல்ல பையன். அவன் வந்து சென்னையில தான் இருக்கிறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கடைசியாக என் பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு விசா டிக்கெட் போட்டு சொன்ன டைமுக்கு அதே மாதிரி 3வது நாள் அங்கேருந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. இதுக்கு இடையில திருப்பூர்ல வந்து வடக்கு காவல் நிலையத்தில் வந்து என் பொண்ணு மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து தப்பான முறையில் அனுப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. கடைசியா பார்த்தா 5 நாள் என் மனைவியையும் என் பொண்ணையும் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சு. ஆனா அந்த 2 பொண்ணுகளும் வெளியே வந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்தோன்னு உங்களை விட்டுறேன் அப்படின்னால கடைசி 5 நாள் வச்சு கடைசி மூமெண்ட்ல ரிமாண்ட் பண்ணிட்டாங்க என் பொண்ணை வந்து. இத்தனைக்கும் என் பொண்ணுக்கு வந்து வயசு கம்மி தாங்க. என் கம்மியான வயசுல உள்ள பொண்ணு வந்து மேஜரான பொண்ணை வந்து அனுப்பிட்டாங்க. மாதிரி 5 பிரிவுல வந்து வழக்கு போட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் தெரியாம வழக்கு போட்டு கடைசி மூமெண்ட்ல வந்து முடியாதுட்டாங்க. கடைசியா பெயில் எடுத்து நைட்டு அந்த நேரத்துல தான் அப்புறம் நைட் 12 மணிக்கு இங்கேருந்து சர்ச்சு விட்டு கூட்டிட்டு போறாங்க. சர்ச்சு விட்டு கூட்டிட்டு போயிட்டுங்க கடைசி தருவாயில ஆத்தா சமயவர்த்தா தான் வந்து கூட நின்னாங்க. கூட நின்று இன்ன வரைக்கும் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு அப்படி இன்னைக்கு வரைக்கும் கழுத்துக்கு வந்த தூக்கு கயிறை காப்பாத்தி கொடுத்துருக்கிறது இந்த சமயவர்த்த மாதிரி மகமாயி தான். தாய்க்கு என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடு கிடையாதுங்க. ஆத்தா சமயவர்த்தா தான். யாருமே என் பொண்ணு மேல வழக்கு போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருந்துச்சுங்க அந்த ஆத்தா. அவளையும் இன்னைக்கு படிக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் இன்னைக்கு அவன் வந்து ஒரு காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டு படிக்கிறான் அப்படின்னு